மீண்டும் பாருங்கள், இது உங்களில் யார் மகா லட்சாதிபதி. ரினூசாவினுடைய கனவு டார்கெட் அடைய முடியுமா முடியாதான்றது இந்த கேள்விக்கு பதில் சரியா தவறான்றதுல தான் இருக்கு. கம்ப்யூட்டர் பதிலை தாருங்கள். ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். சரியான பதில். ₹10,000 உறுதி பணம். இப்ப பிரச்சனை இல்ல, அட்லீஸ்ட் வந்ததுக்கு செக் கொடுக்கலாம். கணவனிட்ட உங்களுக்கான அந்த செக். ஹட்டன் நேஷனல் வங்கி வழங்கும் ₹10,000 காசோலை இதோ. ₹10,000 லேசா விட்டுட்டாங்க பாத்தீங்களா? போகக்கல்ல தருவீங்க. இது போதுமா? போய்க்கல இல்ல, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. திருச்சிராப்பள்ளி, திருச்சி எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல முக்கியமான 4 நகரங்கள்ல திருச்சி உண்டு. அதோட 2வது பெரிய நகரம் என்று சொல்லலாம். திருச்சியில கோயில்களுக்கு பிரசித்தி பெற்றது. மலைக்கோட்டை, அதுக்கு மேல இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில், மாரியம்மன் கோயில், அதை விட ஸ்ரீரங்கம், எல்லா ஆலயங்களுமே திருச்சியில தான் அமைஞ்சிருக்கு. சரியான பதில சொல்லிட்டாங்க. ₹10,000 உறுதி பணம் கிடைச்சிட்டு. கணவன் ஒருக்கா பேசிட்டு வரலாம். இர்ஹாம் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்குது கண்ணா. செக்க கண்ணோனையா? இல்ல இல்ல, முதலாவது கட்டத்தை தாண்டிட்டாங்க. செக்க கண்ணோனையா முதலாவது கட்டத்தை தாண்டிட்டாங்களா? உண்மையை சொல்லுங்க. முதலாவது கட்டத்தை தாண்டிட்டாங்க. அவ உண்மையிலேயே சந்தோஷம். எந்த செக்க கண்ணா கிடைக்கும்? இல்ல, இப்பவே வந்ததுக்கு சந்தோஷம். இன்னும் சந்தோஷம் கூடணும்டா, இன்னும் செக்க கண்டா சந்தோஷம் கூடும். ஓ, அது வேற. ஒரு லாயருக்கு இப்படி ஆசைகள் இருக்குன்னு தெரியாம போச்சு. இது அவைக்குத்தானே. அது சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். என்னண்டா, A-level 3A எடுத்து ஒரு ஆள் லோ ஃபேக்கல்ட்டிக்கு போயிருக்கிறாங்க கொலம்பு யூனிவர்சிட்டி. திடீர்னு விட்டுட்டாங்க. ஆனா அதுக்குள்ள இமீடியட் சீனியர் லோ காலேஜில் லோ ஃபேக்கல்ட்டியில் அவருக்குள்ள ஒரு காதல் வந்துதான். என்னாச்சு இருக்கா? ஆரம்பத்தில் வந்தாங்க டிரெக்ட் ஜூனியர். பிறகு எனக்கு பிடிக்கல. நல்ல அவங்கள பிடிக்கலையா? இல்லை, அவங்க பிடிக்கல அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு டீச்சிங் தான் விருப்பம், அதால் நான் டீச்சிங் செய்யணுமெண்டான் இருந்தேன். நான் டீச்சிங் அப்ளை பண்ணுவோம்ட்டு இருந்தேன், ஆர்ட்ஸுக்கு அப்ளை பண்ணுவோம்ட்டுக்குள்ள எல்லாருமே மிச்சம் கம்பல் பண்ணதான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டேன். கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல 2nd ரேங்க். ஓ, அப்போ கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல 2nd ரேங்க். வெரி குட். நிறைய விஷயங்கள் அது பற்றியும் பேசலாம். மணிட்ரியை பார்க்கலாம். ரினூசா, இப்போ மணிட்ரியில இப்ப ₹10,000 உங்கள் வசம். 10 கேள்விகளுக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா ₹1,25,000. அடுத்த கேள்வி ₹20,000 கேள்வி இதோ. பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தின் கதாநாயகன் யார்? ஆப்ஷன்களை பார்க்கலாம். A கார்த்திக், B மோகன், C கமல்ஹாசன், D T ராஜேந்தர். ₹20,000 கேள்வி. படங்கள் எல்லாம் பாப்பீங்களா விரும்பி? குறைவு, பார்ப்பது குறைவு. படங்கள் பார்க்கிறது குறைவு. உங்களோட வயசை விட இந்த படம் ஆண்டுகள் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய போறீங்க? 2 லைஃப் லைன்கள் இருக்கு. 50-50. Phone a friend. Phone a friend ஆப்ஷன் எடுக்கணும். Phone a friend லைஃப் லைன். எந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு? சிசில். சிசில். ஏன் சிசில் நல்ல படம் பாப்பறா? தெரியும் என்று நினைக்கிறேன், அவர் அறிந்திருப்பார் என்று. படம் பாப்பாரான்னு கேட்டா அது தெரியும். ஆனா படத்தை பற்றிய கேள்விக்கு போலாம். கால் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சிசில் அவர்களுக்கு கால் பண்ணலாம். போன் a friend லைஃப் லைனை தாருங்கள் ரினூசாவுக்கு. சிசில் வணக்கம். வணக்கம். பாலேந்திரன் காண்டீபன் மகாலட்சாதிபதி நிகழ்ச்சியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? இப்ப ₹10,000 கிடைச்சாச்சு ரினூசாவுக்கு. நீங்க சரியான பதில சொல்லி ஹெல்ப் பண்ணீங்கன்னா ₹20,000 கிடைக்கும். கேள்வியை பார்க்கலாமா? பார்க்கலாம். நேரம் ஆரம்பம். கேள்வி இதோ. சிசில் அண்ணா,
பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தின் கதாநாயகன் யார்? கார்த்திக், மோகன், கமலஹாசன், ராஜேந்தர். மோகன். பயணங்கள் முடிவதில்லை. மோகன். 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 ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. ஓகே. சிசில் மோகன் பதில் சொல்லிருக்கிறார். என்ன செய்யலாம் ரினுஜா? லாக் பண்ணலாம். லாக் செய்யலாம். லாக் செய்யலாம். அவ்வளவு உறுதி, நம்பிக்கை. நம்பிக்கை. லாக் செய்யலாம் கம்ப்யூட்டர். பி மோகன். பயணங்கள் முடிவதில்லை படத்துல மோகன் நடிச்சதா சொல்லிட்டு சிசில் போயிட்டார். எனக்கு என்னவோ பயணங்கள் முடிவதில்லை என்று சொன்னது அவருக்கு தெளிவா கேட்கலன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கும், இல்லாட்டி திரும்ப கேள்வியை கேட்டிருப்பாரு. பயணங்கள் என்ற படம் கூட இருக்கு, இருக்கா இல்லையா? உண்மையா தெரியல. கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்குமென்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து. எல்லாரையும் விட்டுட்டு மோகன் சொல்லிருக்கார். சிசில் சரியா தவறா சொல்லுங்கள் கம்ப்யூட்டர். ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். என்ன இப்பதான் அந்த சந்தோஷம் அப்படி தெரிஞ்சது முகத்துல? ரினுஜா, சிசில் அண்ணாக்கு நன்றி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? பாவம் அவர் சொல்லு. சிசில் அண்ணா தேங்க்ஸ். 20,000ல 10,000 அவருக்கு கொடுத்துருவீங்கல்ல? சுமார் 30 வருடங்களுக்கு முதல் 1982ஆம் ஆண்டு சுந்தரராஜன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் பயணங்கள் முடிவதில்லை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 35,000 ரூபாய்க்கான கேள்வி. ஒரே ஒரு லைஃப் லைன் 50-50 இருக்கு. 7வது கேள்வி இதோ. ஹென்றி ஜெயசேன என்பவர் எத்துறையோடு நெருங்கிய தொடர்புடையவர்? ஆப்ஷன்கள்: ஏ வைத்தியத்துறை, பி அரசியல், சி பின்னணி பாடகர், டி சினிமா நாடகம். 20,000 ரூபாய் கைவசம் இருக்கு. ஒரே ஒரு லைஃப் லைன் மீதம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹென்றி ஜெயசேன? என்ன செய்ய போறீங்க? $50-50 லைஃப் லைன் இருக்கு. சந்தேகம் இருந்தா பயன்படுத்தலாம். இல்ல 20,000 ரூபாய் பத்திரமா கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா walkaway ஆப்ஷனும் இருக்கு. 50-50. 50-50 லைஃப் லைன். கம்ப்யூட்டர், ரினுஜாவுக்கு இருக்கிற இறுதி ஆயுதம் அந்த லைஃப் லைனையும் தாருங்கள். 50-50 லைஃப் லைன் இதோ. ஓ, அரசியல், சினிமா, நாடகம். ஹென்றி ஜெயசேன. சினிமா நாடகம். கான்ஃபிடென்ட்? கான்ஃபிடென்ட். அரசியல் இல்ல? தெரியல, சும்மா சொல்றேன். சினிமா நாடகம். தெரியலன்னா அப்ப என்ன கான்ஃபிடென்ட் ஆகும்? சினிமா நாடகம். லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் செய்யலாம். டி சினிமா நாடகம். சந்தர்ப்பங்கள் திரும்ப திரும்ப கிடைக்காது. ஹாட் சீட் இனி எப்ப கிடைக்குமோ தெரியாது. மறுபடியும் கேட்டேன், அரசியல். பதில் ஷுவரா தெரியாம ஏன் அப்படி அவசரப்பட்டீங்க ரினுஜா? பதில் தெரியல, அதால ஒரு பதில சொன்னேன். பதில் தெரியாத ஆனா ஒரு பதில சொன்னீங்க. எப்படி சொன்னீங்க அப்ப சினிமா நாடகம்? அரசியல் கேள்விப்பட்டதில்லை. அரசியல் ஓரளவு ஒரு எம்பியா ஒரு மினிஸ்டரா அவர் இருந்திருக்க கூடாதா? அதுவே சினிமா நாடகத்தோடு சம்பந்தப்பட்டவரா ஹென்றி ஜெயசேன இருந்தா தொடர்ந்து போகலாம். நீங்க பிரேக்குக்கு போயிட்டு வாங்க. சரியா ஹோம் கேம் விளையாடுங்க. 10,000 ரூபாய் பரிசு உங்களுக்குரியதாகும். இது சக்தியின் மகாலட்சாதிபதி. வீட்டில இருந்தபடியே நிகழ்ச்சியை பார்க்கறதோட ஹோம் கேமும் விளையாடுங்க. உங்களுக்கான கேள்வி இதோ. குதிரை மீது ஏறி பந்தை அடித்தாடும் விளையாட்டு எது? ஏ போலோ,
பி காட்பந்து, சி கோல்ஃப், டி கரப்பந்து. சரியான பதிலை எதிர்வரும் வெள்ளி இரவு 9 மணிக்கு முன்பதாக 7788 கலைப்பினை ஏற்படுத்தி சொல்லுங்கள். 10,000 ரூபாய் பணப்பரிசை வெல்லும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம்.